இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் பலர் படுகாயம் அடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகளின் வரைபடங்கள் வெளியீடு. தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தயார் செய்யப்பட்ட வரைபடங்களை NIA வெளியிட்டது. காஷ்மீரின் பகல்காமில் கொடூர தாக்குதல் நடத்திய தீவிரவாதியின் புகைப்படம் வெளியானது. துப்பாக்கி ஏந்தியபடி இருந்த தீவிரவாதியின் புகைப்படம் சுற்றுலா பயணி ஒருவன் கேமராவில் பதிவானதாக தகவல். காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பு பொறுப்பேற்பு. மத்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தகவல். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி. டி நகரில் இருந்து அனைவரின் உடல்களும் விமானம் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். பயங்கரவாத தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும். மத்திய அரசின் நடவடிக்கைக்கு தமிழக மக்கள் துணை நிற்பார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் தமிழர்கள் 3 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு அரசு சார்பில் சிறப்பு அதிகாரி அனுப்பப்பட்டுள்ளார் என்றும் விளக்கம். அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன். காஷ்மீர் சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்த 28 பேர் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் காயமடைந்ததில் 2வரின் உடல்நிலை சீராக உள்ளதாக தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தகவல். ஹரியானாவில இருந்து நைட் ட்ரெயின் டெல்லியில இருந்து. ஓகே, அவங்க அனைவருமே தமிழர்கள் தான். தமிழர்கள். ஆமா 28 பேர். ஓகே சார். 28 பேர் அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. ஹோட்டல்ல சேஃபா இருக்காங்க. அனைவருமே தமிழகத்தை.
சென்னையில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற பயணி ஜெயஸ்ரீ அதிர்ச்சி தகவல். தாங்கள் செல்வதற்கு 5 நிமிடங்கள் தாமதமானதால் தாக்குதலிருந்து உயிர் தப்பியதாக பேட்டி. Took us because he wanted us to escape from that spot and he wanted to save us, and finally we escaped. It was a miraculous escape and we feel like we were in the brim of the death and we are back. காஷ்மீரில் மலை பிரதேசங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்பினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி ஆலோசனை. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஹரியானாவை சேர்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வால் உயிரிழப்பு. 5 நாட்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் தேனிலவு கொண்டாடச் சென்றபோது நேர்ந்த துயரம். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தங்கள் நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் விளக்கம். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணம் பன்மடங்கு உயர்வு. காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி நெல்லை, சென்னை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரம். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உத்தம்பூரில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கடையடைப்பு போராட்டத்திற்கு கூட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளதால் வெறிச்சோடிய சாலைகள். பகல்காம் தாக்குதல் தொடர்பாகவும் தற்போதைய நிலை குறித்தும் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உள்ளிட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் விளக்கம். உள்ளூர் படைகள் உஷார் நிலையில் இருக்கவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தவும் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா பகுதியில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல். ஜம்மு காஷ்மீர் நடத்தப்பட்டுள்ள தீவிரவாத தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதிய அரசு உறுதிப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் மீண்டும் நடைபெறாது என்றும் ராகுல் காந்தி பதிவு. ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகார மோதல் என வெளியாகும் தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. முற்றிலும் தவறான தகவல் எனவும் விளக்கம். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் 57 பேர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். 57 மாணவர்களில் 50 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள். அதில் 18 பேர் நான் முதல்வன் உறைவிட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த தம்பி சிவச்சந்திரன் UPSC தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தையும், ஆல் இண்டியா ரேங்கிங்கில் அகில இந்திய அளவில் 23வது இடத்தையும் பிடித்திருக்கின்றார். அதேபோல் தங்கை மோனிகா அகில இந்திய அளவில் 39வது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கின்றார். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் வழித்தட விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. 1 கிராம் 9015க்கும் 1 சவரன் 72120க்கும் விற்பனை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்த அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் அநாகரிகமான பேச்சிற்கு குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திண்டுக்கல் மலர் சந்தையில் வரத்து அதிகரிப்பு மற்றும் முகூர்த்த தினம் இல்லாததால் பூக்களின் விலை சரிவு. 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் கணவர் மீது போலீசில் மேலும் ஒரு புகார். வெளிநாடு தப்ப உள்ளதால் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க கோரிக்கை. தஞ்சை பெரிய கோவிலின் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். பெருவுடையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் குட்டியுடன் உலா வந்த புலி. சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்ததோடு பதிவு செய்த வீடியோ இணையத்தில் வைரல். தஞ்சாவூர் அருகே விமர்சையாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்கி பரிசுகளை குவிக்கும் காளையர்கள். தனது உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்தி தொடர்பாக நடிகை பவித்ரா லட்சுமி விளக்கம். கடுமையான உடல்நிலை பிரச்சினைக்கு முறையான சிகிச்சை எடுத்து வருவதாக பதிவு.